சின்ன மருமகள் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, போஸுக்கு பார்த்தீங்கன்னா, புதுசா பார்த்த எம்எல்ஏ பொண்ணு வந்து போஸை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெளிய வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அதனால போஸ் பார்த்தீங்கன்னா, புதுசா ஷர்ட்லாம் போட்டுட்டு, எல்லாம் பெர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு, அவங்க அம்மாவும், அக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா, ரெடி பண்ணி போஸ அனுப்பிச்சு வைப்பாங்க. போகும்போது போஸ் கிட்ட ஒரு 4 பவுன் நெக்லஸ குடுத்து, இந்த நெக்லஸ வித்துட்டு, அவளுக்கு வந்து ஒரு டைமண்ட் ரிங் வாங்கிட்டு போ. பணக்கார பொண்ணுங்களுக்குலாம் இந்த மாரி காஸ்ட்லியான கிஃப்ட் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. போஸும் அந்த நகைய வாங்கிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம போஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா, போஸ் கல்யாணத்துக்குள்ள அவன் ஏதாவது ஒரு பொறுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போய் போஸோட அம்மா வந்து கேட்குறாங்க. உடனே ராஜாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சரி நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி போஸ் கையில் ₹1,00,00,000 தரேன், அதை முதலீடாக வச்சுட்டு போஸ் ஏதாவது பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பார்த்து அவ்வளோ சந்தோஷமாகறாங்க போஸோட அம்மா. ஆனால் தாமரை சாவித்திரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வயிறறிஞ்சு போயிடுறாங்க. எனது 1,00,00,000 அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்க விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சாவித்திரியும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு நேர்மையாக இருந்தால் தான் பிடிக்கும். அத்தை தான் நேர்மையாகவே இருக்க மாட்டாங்களே. அப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு தான் எப்படியாவது கல்யாணத்துக்கு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ போஸுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.